ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறேன். 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். அது உருகுனதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி பொடியாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 தக்காளி போட்டுட்டு, அதுக்கப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கணும். அது கூடவே ஒரு 5-6 முந்திரி போட்டு அதுவும் நல்லா வதக்கிட்டு, தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூல் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுட்ரு போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போட்டுட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் அதை குக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சால்ட் எவ்வளோ வேணுமோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம அதை வெயிட் பண்ணணும். 7 to 8 மினிட்ஸ் குக் ஆனோடனே 20 கிராம்ஸ் பன்னீர் நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிட்டு அதை போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் ஒரு 1 to 2 மினிட்ஸ் ஒரு சும்மா லைட்டாக கிண்டிட்டு, ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்து நல்லா கஸ்தூரி மேத்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு கையில் நல்லா 2 கையில் வச்சு கசக்கிட்டு அதில் போட்டுடணும் கிரேவியில். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, நமக்கு நல்ல டேஸ்டியாக நல்ல டெலிஷியஸாக நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். இதோ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.